மகிழ்ச்சி என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இது மோசேயின் ஜெபம் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மோசேயின் ஜெபம் இது. மோசேயின் ஜெபத்தை நம்ம ஒவ்வொன்றாய் பார்த்து கொண்டே இருக்கிறோம். போன வாரம் பார்த்தோம், எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ச்சியா இருக்கும்படி காலையிலே உங்க கிருபையினால் திருப்தியாக்கும் என்று மோசே ஜெபிக்கிறார். ஆமென். ஜெபம் பண்றீங்களா? அப்படிலாம் வசந்தை வச்சு வச்சு ஜெபம் பண்ணணும். வசந்தை தான் நீ வச்சு ஜெபம் பண்ணணும் இல்லையா? நீ சும்மா நீ 10 மணி நேரம் அழுதா கூட வசனத்தை வச்சு ஜெபிக்கலாம், ஒன்றும் நடக்காது. அப்பா நீங்க இப்படி சொன்னீங்களா ஆண்டவரே, இப்படி சொன்னீங்களா ஆண்டவரே, இப்படி சொன்னீங்களா ஆண்டவரேன்னு சொல்லி வசனத்தை நீங்க கோட் பண்ணி நீங்க ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் அவருடைய வசனத்தின்படி உனக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென். இன்றைக்கு சற்று வித்தியாசமான ஒரு வார்த்தையை பார்க்க போறோம். மகிழ்ச்சியான குடும்பம். இதான் இன்னைக்கு நமக்கு தேவை. ஆனா மகிழ்ச்சின்னு ஆனா அது மறைமுகமா வந்திருக்கு. நான் விசுவாசிக்கிறேன். டிக்ஷனரி அந்த வார்த்தையை டிக்ஷனரியில் பார்க்கும்போது ஏற்கனவே நிறைய வார்த்தை அதுக்கு அவங்க சொல்றாங்க. சரி, ஓகே, வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவன் அங்கே நெடுநாள் தங்கி இருக்கையில், அவன் யார்? ஈசாக்கு அங்கே தங்கி, அவன் அங்கே நெடுநாள் தங்கி இருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும் போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளோடு விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். கவனிங்க, முற்பிதாக்களிலே தேவன் தெரிந்து கொண்ட இரண்டாவது ஒரு கதாபாத்திரம் ஈசாக்கு. முற்பிதாக்கள் 3 பேர் தெரியுமில்ல? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப். இவர்கள் முற்பிதாக்கள். இன்னைக்கும் யூதர்கள் ஜெபம் பண்ணும் போது எங்கள் முற்பிதாக்களின் தெய்வமே தான் ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம இயேசுவேன் ஜெபம் பண்றோம்ல, அவங்க அப்படி ஜெபம் பண்ண மாட்டாங்க இல்லையா? முற்பிதாக்களின் தெய்வமாகிய ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனேன்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரட்சிக்கப்படாத யூதர்கள் இன்னைக்கும் கவனிங்க, முற்பிதாக்களிலே தேவன் தெரிந்து கொண்ட இரண்டாவது கதாபாத்திரம் ஈசாக்கு. ஈசாக்குடைய கதாபாத்திரங்கள் நன்றாக இருக்கும். ஈசாக்கை இயேசுவோடு ஒப்பிட்டு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனால கவனிங்க, அவங்க எப்படி சந்தோஷமா இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற பிசாசு தான் அன்னைக்கு இருந்தான் இல்லையா? குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புற தீய சக்தியை பிசாசு தான். நல்லா புரிஞ்சுங்க. கட்டுகிறவர் ஆண்டவர், உடைக்கிறது சத்துரு தான். ஆமென். நீங்கள் தெய்வத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவர் குடும்பங்களை கட்டுவார். நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா குடும்பத்தை அவன் உடைத்து கொண்டு போய் விடுவான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. அதனால நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் ஒரு நாளும் உடைக்கிற தெய்வம் இல்லை, அவர் கட்டுகிற தெய்வம். ஆமென் சொல்லுங்க. நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். அருமையான சகோதரர் அகஸ்டின் செபக்குமார் அவர்கள் ஒரு முறை அவர் வெளிநாட்டு பிரயாணத்துக்காக ஆயத்தப்பட்டு அவர் பிரயாணத்தில் போகும்போது அவருடைய சீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் மிகவும் ஊக்கத்தோடு பிளைட் ஏறி உட்கார்ந்து ஜோமன் ஆரம்பிக்கிறாராம். இவருடைய பக்கத்து சீட் இவர் அந்த சீட்ல உட்கார்ந்து அவர் செபத்தையே கவனித்துக் கொண்டிருந்தாராம். ஏன்னா இப்படி ஒரு பக்திமான நம்ம பார்க்கல இது வரைக்கும் லைஃப்ல. சொல்லி ஃப்ளைட்டு லேண்ட் ஆகி அப்புறம் புறப்படுது. அப்புறம் எல்லாம் ஹேர் ஹோஸ்ட்லாம் வராங்க, அதெல்லாம் சொல்றாங்க, போறாங்க, எல்லாம் ஜோமன் இருக்கிறார். பிறகு ஹேர் ஹோஸ்டர்ஸ் இந்த ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்குறாங்க, வானான்னு சொல்றாரு. ஒரு வழியா அவர் ஜெபத்தை முடிச்சுட்டு அவர் சீட்டில் உட்கார்ந்தாரு. சொன்ன பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட். நான் அகஸ்டின் ஜெபக்குமார் கம்மிங் ஃப்ரம் பீகார். அப்படியா? தோத்தம். நீங்கள் நான் வந்ததை பார்க்குறேன், நீங்கள் ரொம்ப ஊக்கமாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கீங்க. அப்படி என்ன உங்களுக்கு ஜெப குறிப்பு? எந்த ஊருக்கு பிரசவம் பண்ண போறீங்கன்னு. நான் சாத்தானின் சபையின் விசுவாசி. சாத்தான் சபையின்
விசுவாசி, சாத்தான் சபையின் விசுவாசி. அப்படியா, சரி. என்ன ஊக்கமா அப்படி ஜெபம் பண்றீங்க? ஃப்ளைட்டு கூட ஜெபம் பண்றீங்களே? இல்லை, நான் ஒரு பெரிய ஊழியக்காரன், எனக்கு கூட அந்த மாதிரி எண்ணம் வரலையே. என்ன ஜெபம் பண்றீங்க? நான் எங்கள் சாத்தானை நோக்கி, இல்லையா, அவருடைய ஜெபமே என்னன்னா, கிறிஸ்தவ குடும்பங்கள் அழியணும், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிரச்சனை வரணும், கிறிஸ்தவ குடும்பங்கள் பிரியணும், இல்லையா, ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகள், இல்லையா, பைத்தியம் பிடித்து அலையணும், கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகள் தவறான பழக்க வழக்கத்தில் அகப்பட்டு கொள்ளணும், இல்லையா, ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ குடும்பங்கள் அவமானப்படணும். நல்லா புரிஞ்சிக்கோ, குடும்பம் உடைந்து இயேசுவால அல்ல. உங்க ஜெபத்தை விட சாத்தான் சபையா பண்ற ஜெபங்கள் வலிமையா இருக்கிறதுனால நீங்க பல குடும்பங்கள பிரச்சனை. ஆம், ஒத்துக்கிறீங்க? ஆமா, பல குடும்பங்கள பிரச்சனை. இன்னைக்கும் கோர்ட்டுகளை போய் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ டிவோர்ஸ் தான் நிறைய இருக்கா. கிறிஸ்துவ டிவோர்ஸ் அதான் நிறைய இருக்கா. கவனிங்க, சேர்ந்து வாழ வேண்டிய நாம், கர்த்தர் முன்பாய் சாட்சியாய் வாழ வேண்டிய நாம், தேவனுக்கு இடம் கொடுக்காம உலகத்துக்கு, மாமிசத்துக்கு, பிசாசுக்கு இடம் கொடுத்தபடினால அவன் உள்ள போந்து அழைச்சிட்டு போயின்னு இருக்கிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அதனால்தான் இன்னைக்கு ஆண்டவர் மகிழ்ச்சியான குடும்பத்தை குறித்து பேச சொல்லி இருக்கிறார். கவனிங்கள், இங்கே நம்ம வாசித்தோம், ஈசாக்கு அவங்களுடைய தகப்பனார் இறந்த பிறகு அந்த ஊரில் ஏற்பட்ட பஞ்சத்தின் நிமித்தம் பயந்து அவர் புறப்பட்டு போகும்போது ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிருன்னு சொல்லி அவர் கட்டளை கொடுக்கிறார். அந்த காரியம் வருகிறது. ஈசாக்கு கேராரிலே குடியிருக்கிறார். அது அபிமெலேக்கு, பெலிஸ்து ராஜாவாகிய அபிமெலேக்குடைய எல்லையில் இருக்கிற காரியங்கள். ஸ்தோத்திரம். கவனிங்க, அபிமெலேக் என்ற ராஜா ஜன்னல் வழியாக, அன்னைக்கு அந்த பேய்லாம் இருந்திருக்கான், ஜன்னல் வழியா பார்க்கிற ஒரு ஆளு, ஜன்னல் வழியா பார்க்கறது, டெரஸ் வழியா பார்க்கறது, இல்லையா, தோத்திரம். அன்னைக்கும் அந்த புத்தி இருந்திருக்கு. அவன் அந்த ராஜா என்ன நோக்கத்தை பார்த்தோன்னு தெரியல, இல்லையா, எதிர் வீடு இருந்திருக்கலாம், இல்லையா. ஜன்னல் வழியா பார்க்கும்போது ஈசாக்கும் ரெபேக்காலும் விளையாடி கொண்டிருந்தார்களாம். ஆமா, ஹல்லேலூயா. அந்த அந்த விளையாட்டு என்ற வார்த்தைக்கு தான் பைபிள்ல பல காரியம் நான் சொல்றேன். இவங்க இந்த ஏஜ்ல, இவங்க இந்த விளையாடி கொண்டிருக்கிற ஏஜ் என்னன்னா 70 to 75 வரைக்கும் இருக்கலாம். ஏன்னா அவருக்கு கல்யாணம் ஆகும்போது 40 வயசு, குழந்தை பிறக்கும் போது 60 வயசு. இப்போ அவங்க பெரியவங்க ஆகிட்டாங்க, பிள்ளைங்களா. ஒரு 20 வயசு நான் போட்டேன், 40 20 இல்லை 40 தான் கல்யாணம் ஆச்சு, 20 வருஷம் 60 குழந்தை பிறந்துச்சு. பிள்ளைங்க பெரியவங்க ஆகிட்டாங்க, 20 வயசு, 80 வயசு. 80 வயசுல ஈசாக்கும் ரெபேக்காலும் விளையாடி கொண்டிருந்தார்கள். அதுதான் நான் சந்தோஷம் அல்லது மகிழ்ச்சின்னு எடுத்துக்கொண்டேன். விளையாடி கொண்டிருந்தாங்க. இந்த வயசுல அவங்களுக்கு மகிழ்ச்சி வருமா, சந்தோஷம் வருமா? வந்திருக்கேன். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நமக்கு அதனால்தான் பைபிள் சொல்லுது, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. மேகம் போன்ற திரளான சாட்சிகள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, இவங்களாம் திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்கிறார்கள். அவங்க கடந்து போன பாதைகளை நம்ம கவனமாய் பார்க்கணும். அவங்க எப்படி வெற்றி பெற்றார்கள், எப்படி அவங்க ஜெயம் எடுத்தார்கள், எப்படி குடும்பங்களை கட்டினார்கள், எப்படி ஆசீர்வாதம். நீங்க இன்னைக்கு இருந்த பிசாசு அன்னைக்கு இருந்தான். ஆமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. முதல் குடும்பத்தையே உடைச்சு தூக்கி எட்டப்பட்டவன், முதல் குடும்பத்தையே, தேவனால் படைக்கப்பட்ட குடும்பத்தையே சிண்டா பின்னமா ஆக்கி சாபங்கள் பெற்றுக் கொள்ளும்படியான வழிக்கு தள்ளிவிட்டான். ஹல்லேலூயா. அதனால நீங்கள் நானும் ஏதோ எல்லாரும் அதில் அகப்பட்டுரும். ஆனாலும் தேவ ஆலோசனை நமக்கு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சரி, அதனால 80 வயசுல ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா இருக்க முடியுமா, மகிழ்ச்சியா இருக்க முடியுமா என்றால் இருந்திருக்கிறார்கள். நாம் அதை பார்த்து, இல்லையா, பலப்பட வேண்டும். நாம் அவருடைய வாழ்க்கையை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த விளையாடி கொண்டிருந்தாங்க என்ற வார்த்தைக்கு பல காரியம் இருக்கு. நான் சில கட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கிறேன்.
செல்லம், செல்லம், செல்லமா இருந்திருக்காங்க. செல்லம், செல்லம், தொடுதல், பாசம், பாசத்தோடு அன்பாக தட்டி கொடுத்தல், கூச்சம், மசாஜ், இப்படிலாம் அந்த வார்த்தைக்கு ஏற்கனவே 20 வார்த்தை போட்டிருக்கு. நான் சிலதான் ஃபில்டர் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கிறேன். இதுவே எனக்கு சொல்றது கூச்சமா இருக்கு. 80 வயசு நமக்கு கழவன் கழுவிக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாகுமா? மகிழ்ச்சி உண்டாகுமா? நன்மைகள் உண்டாகுமா? பாசம் உண்டாகுமா? இல்லையா? ஸ்தோத்திரம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால அவங்க வாழ்க்கையை முன்பாக வைத்து நம்ம பார்க்க போறோம். முதல் காரியமாய் வாசிக்கலாம். நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை தான். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67வது வசனம். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை, பைபிளை பாருங்க, ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஆமா, கவனிங்க. ஈசாக்கு ரெபெக்கான்ற அவங்க சொந்ததான் கல்யாணம் இல்லையா? ஆமா, ஈசாக்குடைய அத்தை அல்ல மாமா பொண்ணு தான் இந்த ரெபெக்கா. ஹல்லேலூயா. சரி, அப்போது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராவுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொள்ளுகிறான். கவனிக்கணும், மனைவியாக்கி கொண்ட பிறகுதான் நேசிக்கணும். நேசித்து மனைவியாக்குறது இன்னைக்கு நடக்குது இல்லையா? 3 மாசம் 4 மாசம் ஊரை சுத்திட்டு இல்லையா, போகாத இடம்லாம் போயிட்டு கடைசியா இல்லையா கட்டாயத்தின் பேரில் ஏன் நேசித்து கல்யாணம் பண்ணிக்கிறது. ஆனா ஈசாக்கு மனைவியாக்கி கொண்டு நேசித்தான். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம மனைவியாக்கி கொண்டு நேசித்தான். ஆமா, ஹலோ, புரியுதா? அப்போ ஒரு குடும்பம் ஏன் அவங்க 80 வயசுலயும் அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்கன்னா இல்லையா, மனைவி ஆக்கி கொண்டு நேசித்தல். அந்த நேசித்தல் வார்த்தை தான் அன்பு வருகிறது. லவ், லவ். நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா மனைவி ஆக்கி கொண்டு நேசிக்கணும். ஹல்லேலூயா. மனைவி ஆக்கி கொண்டு நேசிக்கணும். அந்த நேசம் ரொம்ப அவசியம். மகிழ்ச்சி அப்பதான் வரும். ஹல்லேலூயா. நீங்க நிறைய குடும்பங்களை பார்த்தீங்கன்னா இந்த அன்பு என்ற வார்த்தைக்கே இடம் இருக்காது. எப்ப பாரு இல்லையா, ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு அதிகாரம். கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட மாமியாரா, ரட்சிக்கப்பட்ட மாமனாரா, ரட்சிக்கப்பட்ட கணவனா, ரட்சிக்கப்பட்ட மனைவியா இருந்தா அந்த குடும்பங்கள் குட்டி பரலோகமாக தான் வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மாமனார் மருமகனுக்கு அவ்வளோ தூரம் பிரச்சனை வராது. ஆனா அந்த மாமியார் மருமகளுக்கு தான் ஏகப்பட்ட போராட்டம். அங்குதான் நம்ம ரட்சிக்கப்பட்டதை வெளிப்படுத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. முன் உதாரணமாக ரூத்தும் நகோமியும் வாழ்ந்திருக்கிறார்கள். ரூத் அந்நிய தேசத்து பெண், ரட்சிக்கப்படாதவள். ஆனா மாமியார் நகோமி ரட்சிக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. ஆனா அந்த மருமகளை எவ்வளவு அழகா உருண்டி ஆக்கி தன் பக்கமா இழுத்து அந்த ஆண்டவரை காண அவ வயிற்றில தேவ குமாரன் இயேசு பிறக்கிற பாக்கியத்தை பெற்றாள்னா அது அந்த ரட்சிக்கப்பட்ட மாமியாராகிய நகோமி மூலமா தான். ஹல்லேலூயா. மகளே, அவ மருமகளேன்னு கூப்பிடல, அவளை மகளேன்னு தான் கூப்பிடுறான். கவனிங்க, தமிழ்ல தான் மருமகள், மருமகன். ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சிஸ்டர் இன் லா, பிரதர் இன் லா, எல்லாம் சிஸ்டர் இன் லா, பிரதர் இன் லா இல்லையா, டாக்டர் இன் லா. அதான மருமக, டாக்டர் இன் லா. அப்போ மருமக யாரு? ஒரு டாக்டர். டாக்டர் இல்ல, டாக்டர் மகள் உருவ
வந்து புடிச்சு வந்துட்டாங்க. அப்படி யோசிக்க கூடாது. என் மகளுக்கு பதிலாக ஆண்டவர் இந்த மருமகளை கொடுத்திருக்கிறார். என் மகனுக்கு பதிலாக ஆண்டவர் இந்த மருமகனை கொடுத்திருக்கிறார். அப்படி நம்ம யோசித்து ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட நம்ம செயல்படும் போது நம்முடைய குடும்பங்கள் ஒரு நாளும் சத்துரு உள்ள நுழையவே முடியாதுங்க. அவன் நேசித்தான். ஆமென் சொல்லுங்க. எப்படி தெரியுமா? தாய் தகப்பன் இல்ல, அம்மா இல்ல, அந்த சூழ்நிலை கூட இல்லையா, ஈசாக்குக்கு அவங்க அப்பாவுடைய அந்த கற்றுக் கொடுத்த நோக்கம், அவன் உருவாக்கின விதம், அப்பா தன் மகனாகிய ஈசாக்கை நன்றாக உருவாக்கி இருக்கிறார். வாலிபத்திலே அவனை உடைத்து உருவாக்கி இல்லையா, ஆமா, அர்ப்பணிச்சு தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக தன் பிள்ளையை சரியாக உருவாக்கி இருக்கிறார். ஆகையால் தான் இந்த குடும்பங்கள் அப்படி ஆசீர்வாதமாய் சாட்சியாய் விளங்குகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசி. யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து. கவனிங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், முதல்ல நேசிக்க கத்துக்கணும். ஆமென். என்ன கவனிங்க, ஒரு முறை திருமணமான மனைவி மாமனார் வீட்டு போயாச்சு, இந்த முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைமா அந்த அம்மா இல்லையா ஒரு நல்ல காபி போட்டுக்கின்னு சூடா போட்டுக்கின்னு வந்து தன் கணவனை எழுப்பு பெட்ரூமுக்கு தூக்கி ஒரு காப்பி சூடா வச்சிருக்காங்க. ஏங்க எழுந்துருக்காங்க. இவன் எழுந்துக்கிறதுக்கு இந்த அம்மாவை கொண்டு வரும்போது தவறி மேல ஊத்திட்டு, காப்பி மேல ஊத்திட்டு, அது சூடான காப்பி. நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? இல்ல புருஷன் இருக்கீங்களே, நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? ஏண்டி வந்தவனே வழி ஆரம்பிச்சிட்டியா? வந்தவனே கொல்ல ஆரம்பிச்சிட்டியா? வந்தவனே இல்லையா உன் புத்தி காமிச்சிட்டல இல்ல, அப்படிதான் சொல்லியிருப்போம். நம்ம மாமிசம் டக்கு நம்ம எழுமிடும். பிசாசு சாரிங்க, இல்லம்மா சாரி, நான் தான் கொஞ்சம் வேகமா எழுந்துட்டேன், சாரி, நான் தான் சாரி சொல்லணும். இல்லைங்க சாரிங்க. கவனிங்க, இதுதாங்க குடும்பத்தை. ரெண்டு காரியம் நீ கத்துக்கணுமா? சரிங்க சாரிங்க, சரிமா சாரிமா. இந்த ரெண்டு வார்த்தையும் வாயில் இருந்துச்சுன்னா குடும்பத்துல என்ன, சரிமா சாரிமா சாரிமா. நம்மளால அப்படி இருப்போம். நான் போய் சாரி கேட்கறதா, நான் போய் சரின்னு சொல்றதா? நான் தப்பு பண்ணாலும் சரி பண்ண, நான் சொன்னதுதான். நான் புடிச்ச மாதிரி 3 கால் மகிழ்ச்சி போயிடும், மகிழ்ச்சி போயிடும். ஏன்னா பெண்ணானவள் ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரியாம். அல்லேலூயா. ஒரு மென்மையான சகர் பைபிள் சொல்லுது, அது ஒரு பலவீனம் பாண்டம், போட்ட டொப்புன்னு வச்சுக்கும். எலும்புதான், ஆனா அந்த அளவுக்கு மனப்பக்குவம் கிடையாது. கண்ணாடி பாத்திரம் மாதிரி உடஞ்சிட்டா மறுபடியும் சேர்க்க முடியுமா? ஒரு உலகத்தான் சொல்றான், சரிமா தெரியாம அந்த சொல்ற, சரிங்க சாரிங்க தெரியாம ஊத்திட்டீங்க. இதுதான் இல்லையா, இந்த 4 ரூம்களை முடிஞ்சு போச்சு. நம்மளா அந்த ஊரை கூட்டி இல்லையா, ஒப்பனை கூப்பிடு, அம்மாவை கூப்பிடு இல்லையா, தோத்திரம் அந்த முன்னாடி வந்தவன் கூப்பிடு, பின்னாடி வந்தவன் கூப்பிடு, அந்த நிச்சயத்துக்கு வந்தவன் கூப்பிடு, அந்த தாலி கட்டணும் கூப்பிடு, அந்த பாஸ்டர் கூப்பிடு, அந்த பாஸ்டமா கூப்பிடு. ஏமா சின்ன காப்பிக்காகவா பாஸ்டம்? இது நீங்களே முடிச்சுக்கணும்ப்பா. ஓ சரிமா சாரிமா சாரி, தெரியாம பண்ணிட்டப்பா, சாரிமா, இனி அப்படி நடக்காதுங்க. புரியுதா? இதுதாங்க குடும்ப மகிழ்ச்சிக்கு ஒரு காரியம். பைபிள் தான் சொல்லுது, அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்புக்கு பொறாமையே இருக்காது, அன்பு இருமாப்பா இருக்காது, அன்பு தன்னைத்தானே புகழாது, அன்பு தீங்கு செய்யாது. புரியுதா? இதாங்க நேசம். செய்யாது. நீங்க போய் வீட்டுல 1 ஃபுல்லா போய் வாசிங்க. அது 4 வசனம் முன்னாடி 4 வசனம் படிச்சு பாருங்க.
நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒண்ணு இல்ல. அப்புறம் நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்தாலும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் ஒன்றுமில்லை. அப்புறம் எனக்கு உண்டான யாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு இல்லனா எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும். அன்பு என்ன சாந்தம்? லாங் சஃபரிங். சாந்தம் என்ற வார்த்தைக்கு பைபிள்ல வீக்னஸ், இட்ஸ் நாட் வீக்னஸ், மீக்னஸ். அந்த சாந்தம் நீடிய சாந்தம். புரியுதா? புரியுதா? கோபம் வந்துட்டா என்ன பண்ணோம்? வாயில ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி சட்டப்படி வெளியே போயிடணும். கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்கக்கூடாது. என் பேய் என்ன பண்ணுவான்? என்ன ஊத்தினே இருப்பான். நீ யாரு? உன் பேக்ரவுண்ட் என்ன? இல்லையா? ஆமா, நேத்து வந்தவோ, இன்னைக்கு வந்தவோ, நாளைக்கு வந்தவோ, நாளைக்கு போறவோ, இதெல்லாம் ஊத்துருவான். கோபம் வருதா? சைலண்டா. நீ ஒரு தேவனுடைய பிள்ளை. உனக்கும் உலகத்தானுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நம்மளாம் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறோம் இல்லையா? இதெல்லாம் கனி, இதெல்லாம் கனி. அன்பு நீடிய சாந்தம், தயவுள்ளது. அன்புக்கு பொறாமை இருக்காது. அன்பு தன்னைத்தானே புகழாது, இருமாப்பா இருக்காது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அப்புறம் அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகள் ஒளிந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. புரியுதா? அப்போ அந்த அன்பு இருந்தா தாங்க அந்த மகிழ்ச்சியே வரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப அந்த ஈசாக்கு ரெபெக்கா வாழ்க்கையில கூட பாருங்க, இதுக்கு மாறாக சில காரியம் நடந்து இருக்கலாம். ஏன்னா ஈசாக்கு அவங்க அப்பா புத்தி அப்படியே இருக்கு. அவங்க அப்பா சாரால அழைச்சிட்டு அவர் எகிப்துக்கு போகும்போது அந்த ராஜா அப்பயே சாரா அழகா இருப்பாள். அதே மாதிரி மருமகளும் ரொம்ப அழகுள்ளவும். 26வது அதில் போட்டிருக்கு, ரெபெக்காள் அழகு. எப்போ? 70 வயசுல, 80 வயசுல. அந்த அம்மா எந்த எந்த மேக்கப் கடைக்கும் போல இல்லையா? ஜபம் பண்ண முகம் அழகாயிடும். நீ மேக்கப் போட வேண்டிய அவசியம் இல்லை, நீ பியூட்டி பார்லர் போக வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஆமா, மோசே முகம் பிரகாசமா இருந்தது. நீ ஜெபிக்கிற ஆளா இருந்தா முகம் ஒரு பிரகாசமாய் மாறும். இல்லைன்னா அட்டக்கறி மாதிரியே இருக்கும். நீ எவ்வளோ மாவு வச்சாலும் சரி, மூஞ்சி. நிறைய பேர் எனக்கு கல்யாணம் பார்க்கறல இல்லையா? நீங்களே உங்க பிள்ளைங்கள சொல்ற பேச்சு. நீ அழகா ஒரு சோப் போட்டு மூஞ்சி கவிட்டு லைட்டா பவுடர் வச்சு வந்து முகம் நல்லா இருக்கும். ஏன்னா பவுடர் போட்டு ஏமாத்தி இல்லையா கல்யாணம் பண்ணிட்டு நாளை காலை மூஞ்ச பார்த்தா இல்லை யோசிக்கிறமா இல்லையா? ஆமா, முகம் பிரகாசமா இருக்கணுமா? ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. உம்முடைய சாயலால் தான் நான் திருப்தி ஆவேன். தேவ சாயல் ஆக மாறி இல்லையா? ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவ சாயலாய் மாற வேண்டும். முகம் ஒரு தேவ சாயலாய் இருக்கணும். கண்ணாடி பார்க்குறீங்களே? எத்தனை கண்ணாடி பார்ப்பீங்க? 10 கண்ணாடிக்கு பாஸ்ட். இப்படி திரும்பினா கண்ணாடி, திரும்பினா கண்ணாடி, திரும்பினா கண்ணாடி. எத்தனை கண்ணாடி பார்த்தாலும் கவனிங்க, பைபிள் போட்டிருக்கு, நீ வெளியே வரும்போது யாக்கோபு சொல்றாரு இல்லையா, கண்ணாடியிலே உன் முகத்தை பார்த்துட்டு நீ வெளியே வா. அப்புறம் முகம் எப்படி யாரும் தெரியும் இல்லையா? இப்போ நான் உள்ள பவுடர் வச்சு உள்ள வெளியே வந்திருக்கிறேன். இப்போ என் முகம் எப்படி இருக்குன்னு டிவி பார்த்தா தான் தெரியும். ஹலோ ஹலோ, கவனிங்கம்மா, கவனிங்க. அந்த பிரசன்ஸ் இருக்கணும், அந்த ஆவியின் கனிகள் இருக்கணும். உன்னுடைய இருதயத்தில் அன்புதான் ஊற்றப்பட்டிருக்கு. அது சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், விசுவாசிக்கும். அதுக்கு பொறாமை இருக்காது, புகழாது. ஆமா, ஹல்லேலூயா. புரியுதா? புரியுதா? இவங்க ஈசாக்கு ரெபெக்கா வாழ்க்கை பிரச்சனை வராமல் இருந்திருக்குமா? வந்திருக்கும்.
ஆனா இவங்களுக்குள்ள தேவ ஆவி ஊற்றப்பட்டபடினாலே இல்லையா, ஸ்தோத்திரம், ஈசாக்கும் ரெபேக்காலும் அண்டர்ஸ்டாண்டிங்ல வாழ்ந்திருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அண்டர்ஸ்டாண்டிங்ல வாழ்ந்திருப்பாங்க. அன்னைக்கு ஒரு பாஸ்டர் பேசுறாரு டிவில, கவனிங்க. எந்த ஒரு புருஷனுக்கும் எந்த ஒரு மனைவிக்கும் அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு மனைவியே கணவனும் அமையாதான். மேக்சிமம் 180% யாருக்கும் அந்த மாதிரி எதாவது 101 தான் இல்லையா, சரியான ஜோடிப்பா. ஆனா 180% ஜாடிக்கேத்த மூடி இருக்காது, மூடிக்கேத்த ஜாடி இருக்காது. ஒத்துக்கிறீங்களா? ஆமா, நீங்க தீர்க்கதரிசனமா பேசுறீங்க பாஸ்டர். ஆனா நம்ம என்ன பண்ணோம்? நான் அடிக்கடி சொல்லுவேன், கல்யாணத்தில் சொல்லுவேன், திருமணம் என்பது 2 இரும்பை ஒன்றாக சேர்த்து வெல்டு பண்ணுவதுதான் கல்யாணம். 2 இரும்பு இல்லையா, மலேசியா இரும்பையும் மேலும் இரும்பையும் வச்சு அவனை வெல்டு பண்ணியிருக்கிறார். உன்ன சொன்னா கோச்சிக்குவேன், என்ன சொன்ன கோச்சிக்குவேன். மலேசியா இரும்பு அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், மேலும் இரும்பு அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவர் என்ன பாவம் பண்ணதில்லை, அவர் என்ன கோபமும் தெரியல இல்லையா. ஆண்டவருக்கு கோபம் வந்துட்டா இப்படிதான் செஞ்சு விட்டு வரான். அங்க நல்லா இருக்கிறோம் சொல்றேன் பேச்சுக்கு. தேவனுடைய கிருபை 33 வருஷமா இல்லையா, ஸ்தோத்திரம், குடும்ப வாழ்க்கையில் நல்லா இருக்கிறோம். பிரச்சனை வந்தா பாஸ்டர் 1000, போராட்டம் வந்தா பாஸ்டர் 16,000. அப்புறம் எப்படி மகிழ்ச்சி ஆகிறீங்க? வசனம். வருஷம் நானும் என் மனைவியும் பிரிஞ்சதே கிடையாது. இந்த ஒரு வாரம் தான் பிரிஞ்சு போய் பீகார் போய் வந்திருக்கிறார். எப்படி பாஸ்டர் இருப்பாரோ? ஏன் ஒரு பக்கம் அந்த கவலை இருந்தாலும் தோத்திரம், எனது மணவாளனே என் இதயை ஒரு நாள் அந்த பாட்டு பாடி பாடி சமாளிச்சிட்டோம். ஓகே, எனது மணவாளனே எனது மணவாட்டியே தோத்திரம் 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 தோத்திரம். என்ன சொல்ல வரும் தெரியுமா? ஈசாக்கு ரெபேக்கா வாழ்க்கையில பிரச்சனை வந்தாலும் இந்த அன்பு பாருங்க, இந்த அன்பு இல்லையா, 2 இரும்பு ஒண்ணா வச்சு வெல்ட் பண்றாங்க, இழுக்க முடியாது, அவ்வளவுதான். வெல்ட் அடிச்சா ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா. நீங்க தான் மிங்கல் ஆகணும், வேற வழி இல்லை, மிங்கல் ஆகணும், வழி இல்லை. 2 பேருமே ஒரே ட்ரெயின்ல, கவனிங்க, நிமிந்து உட்காருங்க பார்க்கலாம், கீழே இருக்கவங்க. ஒரு ட்ரெயின்ல ஒரு தாத்தா பாட்டி டிராவல் பண்றாங்களாம். ட்ரெயின்ல ஒரு தாத்தா பாட்டி டிராவல் பண்றாங்க. எதிர 4 வாலி பசங்க எதிர உட்காந்து இந்த தாத்தா பாட்டியே பார்த்துருக்காங்க. அவங்க 2 பேரும் ட்ரெயின்ல கொஞ்சிருந்தோம், பேசுறதும் இல்லையா, எரிஞ்சிருந்தோம். ஆனா மூஞ்ச பார்த்தா அண்ணன் தம்பி மாதிரி இருக்கு. அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்தா புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருக்குது. இந்த 4 வாலி பசங்க இது பெரிய பிரச்சனை. இவன் புருஷன் பொண்டாட்டி இருப்பாங்களா, அண்ணன் தங்கச்சியா இருப்பாங்களா? அண்ணன் தங்கச்சியா இருந்தால் இப்படி பண்ண மாட்டாங்களே. சரி, 4 பசங்களுக்கு ஒரே இது ஒரு வழியா ட்ரெயின் ஒரு ஸ்டேஷன் நின்றுச்சு. அந்த தாத்தா இறங்கி போய் தண்ணி பிடி போயிட்டாரு. அப்போ பாட்டி முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்கணும், சொல்லிட்டா. இந்த இறங்கி போறாரு, அவர் யாரு? என் புருஷன்டா. பாட்டி, அவர் முகத்தை பார்த்தா உங்க புருஷமா தெரியலையே, உங்க முகம் மாதிரி தெரியல. கல்யாணம் ஆகி 50 வருஷம் ஆகுதுடா, அவர் முகத்தை தவிர நான் வேற யார் முகத்தை பார்த்து கிடையாதுடா. அதான்டா அவர் முகம். ஹலோ, தேவனை பார்த்தா தேவ சாயல் உண்டாகும் இல்லையா? ஆமா, கணவனை பார்த்தா கணவன் சாயல் உனக்குள்ள வரும், மனைவி பார்த்தா மனைவி சாயல் உனக்குள்ள வரும். சொல்லணும், அக்கா தங்கச்சி நீ 2 இல்லையே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அப்படியா? இல்லை, ஒரு ஃபேஸ் நான் ஒன்னா இருக்கேன். காலை என்ன என் முகத்தை அவர் முடிப்பாரு, அவர் என்ன என் முகத்தை அவர் முடிப்பாரு. நீ யார் முகத்தை முடிக்கிற? காலை ஏந்த உடனே அடுப்பு முகத்தை முடிக்கலாம், மூஞ்சி அடுப்பு கறி மாதிரி இருக்குது. காலை ஏந்த உடனே தெய்வ முகத்தை முடி. அந்த காலத்துல பெண்கள் பாருங்க, காலை ஏந்த உடனே குளிச்சு கொண்டு அந்த பழக்கெல்லாம் உண்டா? அவங்க காலத்தொட்டா இதெல்லாம் பெரியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுங்க. ஏன்னா நமக்கு தெரியுதே இல்லையோ, அவங்க தெரியும். கணவன் தான் கண் கண்ட தெய்வம், அதான் பைபிள் போட்டிருக்கு. சாரா தன் புருஷனாகிய
ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி அவர் கீழ்ப்படிந்தான் போட்டிருக்கு. ஹலோ, புரியுதா? 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 நேசம். ஏன் யாக்கோபு ராக்கேலை நேசிச்சான்? அது டிவைன் லவ் இல்ல, அது டிவைன் லவ் கிடையாது, அது மாம்சபுரமா வந்த லவ். அதுதான் ஆண்டவர் அங்க என்ன பண்ண, கற்பத்தை கட் பண்ணிட்டாரு. ஏன்னா இவன் அன்பு தெய்வத்தை காட்டில அங்க போய் சேர்ந்துட்டு கட் பண்ணிட்டாரு. லேயாள் கூச்சப்பாறு உள்ளவள் இல்லையா, அவ்வளவு ஃபேர் இருக்காது அந்த அம்மா, ஃபேர்ல அற்பமா என்னப்பட்டவளாவா, அவருடைய கற்பத்தை ஓபன் பண்ணிட்டார் ஆண்டவர். ஹலோ ஹலோ, கவனிக்கிறீங்களா? எல்லாருக்கும் இந்த செய்தி பொருந்தும். இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அதுல முதல் காரியம் நேசம், அன்பு. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்திரு. உன் இளவயதின் மனைவியோடு எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இருக்கணும். ஹலோ, இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு. அவளே அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானம். பெண்மான் அவ யாரு? பெண்மான். பிரதர், உங்க மனைவி தான் உங்களுடைய பெண்மான். ஆமா ஆமா, பெண்மான். அழகான வரையாடும் போல் இருப்பாளாக. பெண்மான், அழகான வரையாடு. நல்ல ஹெல்த்தியான ஒரு கடா கடா. அவளுடைய ஸ்தனங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக, அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. இதான் நேசம். ஆமா, உன் மனைவி தாங்க நீ நேசிக்கப்படத்தக்க ஒரு பெண்மான். மகிழ்ச்சி அங்கதான் இருக்கும். அல்லேலூயா, ஆமென். ஈசாக்கு அழகா இருந்திருப்பாரா? இருக்க மாட்டாரா? அழகா இருந்திருப்பார். ஏன்னா அவர் பேரே ஈசாக்கு என்றால் மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆனா அவருக்கு அவர் மனைவிதான் நேசம். அவர் மனைவிதான் அவருக்கு நேசிக்கப்படத்தக்க பெண்மான், அழகான ஒரு வரையாடு. அவருடைய ஸ்தனங்களே அவனை சந்தோஷப்படுத்துகிறது. உன் இளவயதின் மனைவியோடு நீ என்ன பண்ண? மகிழ்ச்சியா இருக்கணும். நீ தான் மகிழ்ச்சி உண்டாக்கிக்கணும். அல்லேலூயா. புரிஞ்சுட்டா? புரியுதா? புரியுதா? ஆமா, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் விடக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, ஓகே, அவளை நேசிக்கணும். ஆமா, நேசிக்கணும். அது உண்மையாய் நேசிக்கணும். ஏன் மகிழ்ச்சி இல்ல குடும்பங்கள்ல? அந்த நேசம் இல்லை, அந்த நேசம் இல்லை. மனைவிக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கட்டாயம் கொடுக்கணும், புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கட்டாயம் கொடுக்கணும். அப்போதான் அந்த குடும்பத்தில் இந்த நேசம், பாசம் எல்லாம் உருவாகும். அல்லேலூயா. நேசிக்கப்படத்தக்க பெண்மான் அவதான். உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படும். அவள் நேசிக்க, உன் மனைவி, உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ச்சியாய். எங்க பாஸ்டர் மகிழ்ச்சியா இருக்க போடுறாங்க? பைபிளே சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிட்டா மிலிட்டரிக்கே போக கூடாதுன்னு பைபிள் போட்டிருக்கு. ஆண்டு போட்டிருக்காரு. அவங்கள சந்தோஷமா விட்டுண்டோம் நம்ம. ஹல்லேலூயா. எப்போ நம்ம பக்கம் இழுக்க யோசிக்கிறோமோ அங்க போராட்டம் வந்துடும். பைபிள் பிரகாரம் போ, தோத்துறோம். உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ச்சியா போ. போ, தாய்லாந்து போ, ஜப்பானுக்கு போ, இல்லையா? ஆமா, இல்லையா? பீகாருக்கு போ, ஒரிசாவுக்கு போ. மகிழ்ச்சியா இருக்கட்டும். அப்போதான் அவங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்வார்கள். ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்குவாங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுமா, ரைட்டுங்க, ஓகே, உனக்கு என்ன பிடிக்காது சொல்லு, நான் அதை என்ன மாற்றிக்கிறேன். அவங்க 2 பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுக்கு நம்ம நேரங்களை ஒதுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா,
8 மணி நேரம் வேலை இருக்கு, 8 மணி நேரம் தூங்கிடுறோம். அடுத்த 8 மணி நேரம் தெய்வத்துக்கு 4 மணி நேரம், 4 மணி நேரம் குடும்பத்தோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. புரியுதா? 24 ஹவர்ஸும் வேலை 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 தோத்துறோம். அவ வேலை பாட்டு போயிடுவான். பிசாசா எப்போ எப்பன்னு காத்திருக்கல. ஆமென். இதெல்லாம் பைபிள் நம்ம கொடுக்கிற அறிவுரைகள். ஆமென் சொல்லுங்க. ஆதியாகமம் 29:32 வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிங்க. இன்னும் லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்போ என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். அவன் என்னெல்லாம் செய்யறா பாருங்க. ஜெபம் பண்றான், நேசிக்கிறவன் நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாளாம். ஏன்னா அவன் புருஷன் அவளை நேசிக்கல. ஆனா இவ விசுவாசம், என் புருஷன் என்னை நேசிப்பார், என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அந்த முதல் பிள்ளைக்கு ரூபன் பேர் வைக்கிறான். ஆமா, ஹலோ, புரியுதா? அவன் நேசித்தான், மனைவி ஆக்கி கொண்டு நேசித்தான். இரண்டாவது வாசிக்கலாம். கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தரின் சத்தத்தை கேட்டான். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2 முதல் 6 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாமின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அவ்விடத்து கடினமான சூழ்நிலையில் கூட இந்த ஈசாக்கு பாருங்க, தேவ சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிற ஒரு சுபாவம். நமக்கு இந்த கடினமான சூழ்நிலை தேவ சத்தத்தை நம்ம கேட்கவே மாட்டோம். பிசாசு அங்கதான் வந்து நிற்பான். எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, இல்லையா, தேவ சத்தத்தை கேட்கணும். பிசாசுக்கு இடம் கொடுத்துட கூடாது, மாம்சத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா அவன் வேற ரூட்டு போட்டு விட்டுருவான். பாருங்க, ஈசாக்கு ஏன் மகிழ்ச்சியா இருந்தானா, கடினமான சூழ்நிலை, பஞ்சம். இவன் எகிப்துக்கு போகலான்னு யோசிக்கிறான். நோ, இங்கே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கவனி, அந்த பஞ்சத்துல அவன் மனைவி கூட தான் இருப்பான்னு நினைக்கிறேன், இல்லையா? அவ சொல்லியிருப்பான், சரிங்க ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிறாங்க, இல்லையா? ஸ்தோத்திரம். நல்ல ஆலோசனை சொல்ற மனைவிகள் வேணும். கடினமான சூழ்நிலைகள்ல, கஷ்டமான சூழ்நிலைகள்ல, இல்லையா? ஏன்னா பாருங்க, ஆபிரகாம் அவன் மனைவி அந்த எகிப்து பெண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு சொல்றான். அது ஆபிரகாமுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அவன் சொல்ற வார்த்தை கீழ்ப்படி. சமயம் பெண்களுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். 21ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 10. ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதை கேள். சில சமயம் மனைவி சொல்வதையும் புருஷன் கேட்கணும். கஷ்டமா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம். அங்க போய் உன் ஈகோவை காட்டினா தப்புன்னு போயிடும். சில சமயம் மனைவி சொல்லை கேட்கணும். எத்தனை உங்க மனைவி சொன்னா கேட்பீங்க? அவ சொல்ல யார் கேட்பான்? ஏன் உன் குடும்பத்தை மகிழ்ச்சி தெரியுமா? இங்க சொல்றான், அந்த பெண்ணை கழட்டி விடு போ. ஆண்டவர் சப்போர்ட் பண்ற பாருங்க. யாருக்கு?
சாராளுக்கு சப்போர்ட் பண்ண. ஏய், சாரா என்ன சொல்ற கேளு. எனக்கு துக்குவா தெத்தி விட்டு பார்த்து நான் பார்த்து அவனையும் நான் ஆஸ்வதிப்பேன். சாரா வார்த்தை கேள், மனைவி சொல் கேள், எல்லாத்தையும் கேட்காத கேள். சில எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கேட்கிட்டு சில காரியத்தை சொல்லும் போது ஆமா இதுக்கு நல்லா இருக்க கேளு, கீழ்ப்படி. குடும்பத்தில் பிரச்சனை வராது, மகிழ்ச்சியே இருக்கும். புரியுதா? பெண்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க? இல்ல இல்ல இல்ல, ஏசுனாவே சப்போர்ட் பண்ற, நான் ஏமாத்துறோம். ஆண்டவரே சப்போர்ட் பண்ற. ஏய், சாரா சொல்ல கேளு, சாரா சொல்றதை கேளு. எத்தனை பேர் உங்க மனைவி சொல்ல கேட்டிருக்கீங்க? நான் சம்பாதிக்கிறேன், நான் வேலைக்கு போறேன் இல்லையா, அவனா இல்லையா, படிச்சிருக்காளோ படிக்கலையோ அவளுடைய ஆலோசனை கேளுங்க. அவளுடைய அதுக்காக நீ சட்டமுல உட்காரியா, கொம்பு சிட கொம்பு எடுத்துக்கின்னு உட்காரு. பாஸ் சொன்னர்ல, உட்காரு, கொம்பெடு, கொம்பு கொம்பெடு, உட்காரு. சட்டமுல வேலை செய்யக்கூடாது, சட்டமுல வேலை செய்யக்கூடாது. ஆமா, ஆண்டு டம்முன்னு நெடு மண்டில போட்டு விட்டுவாரு இல்லையா. சில காரியம் கேட்க சொல்றாரு, சில காரியம் சில காரியத்தை நீ சாரால் சொன்னாலும் செபித்து நீ செயல்படணும். ஆனா சாரால் சொன்னாலும் கேட்கணும். எந்த பக்கம் ரெண்டு பக்கம் ஒரு ஆமீன் வரல, நான் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். நல்லது, தோத்திரம். நான் புருஷன். ஆமா, யார் இல்லைன்னு சொன்னா, யார் இல்லைன்னு சொன்னா, ஆனா ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுது கேளு கேளு, அவளை நான் உண்டாக்கி இருக்கிறேன், அவளை நான் தான் படிச்சேன் இல்லையா. உனக்கு 6 அறிவுனா அவளுக்கும் 6 அறிவு தான். உனக்கு 1.5 கிலோ மூடுனா அவளுக்கு 1.5 கிலோ மூடு தான். சொல் பேச்சு கேள், எல்லாத்தையும் அல்ல, சிலதை கேளுங்க. அதுதான் நீங்க படுக்கிறது முன்னாடி கணவன் மணியை கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன பண்ணணும், பேசணும். டைமே இல்லை பாஸ்டர், அதனால தான் குடும்பம் டொப்புன்னு போகுது. பேசு. நாம வேலை பண்ணீங்களா, என்ன நடந்தது, என்ன ஆச்சு இல்லையா. அவர் பேசவே மாட்டார் பாஸ்டர். இந்த பையன் பிறந்த பிறகு அவருக்கு என் மேல பாசமே இல்லை பாஸ்டர், பேச மாட்டார். பேசு பேசு, ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பேசுங்க இல்லையா. ஆமா, புரிஞ்சுட்டீங்களா? பேசுங்க, மனம் திறந்து பேசுங்க. தப்பா மன்னிப்பு கேளுங்க. புரியுதா? பிரச்சனையே வராது. வாழை போட்டு அடுத்த மாசம் 9ஆம் மாசம் உபதர காலம் ஆரம்பிக்குதான். தோற்றம் நேற்று வந்து அந்த திருச்சி சொல்லிட்டு போயிருக்காரு, 9ஆம் மாசத்துல உபதர காலங்கள் ஆரம்பிக்கும். இன்னும் தேவனுடைய வருகை வரல, அதுக்கு பிறகுதான் உபதர காலம் ஆரம்பிக்கும். தோத்திரம். ஆனா எதுக்கு நம்ம ஜாகிரதையா இருக்கணும். புரியுதா? நம்ம குடும்பம் ஏசப்பா வருக வரைக்கும் மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் இல்லையா. ஆமா, அநேக குடும்பங்களுக்கு நம்ம குடும்பம் ஒரு முன்மாதிரியா இருக்கணும். பாருங்க, அந்த மாமியார் மருமகளும் எப்படியா போறாங்க பாருங்க இல்லையா. ஸ்தோத்திரம் இல்லையா. நம்ம குடும்பத்தில் அப்படிதான் நடக்கணும்னு சொல்ல ஒரு முன்மாதிரி, ஒரு எடுத்துக்காட்டா நம்ம குடும்பங்கள் அமையணும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப கடினமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த தெய்வ சத்தத்தை கேட்கணும். ஈசா கேட்கிறான் பாருங்க, இது கடினமான சூழ்நிலை, நீங்க தங்கு. அதனால்தான் பாருங்க 100 மடங்கு பஞ்ச காலத்தில் விதைக்கிறான் பைபிள். எந்த காலம்? பஞ்ச 1 சொல்றது பஞ்ச காலம். அந்த பஞ்ச காலத்திலே தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அந்த கேராருடைய இருந்து அவன் விதைக்கிறான். கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்து அவன் வர வர விருத்தி அடைந்தான். பைபிள் போட்டிருக்கு இல்லையா. பெலிஸ்தர் அவன் மேல பொறாமை கொண்டார்களாம். புரியுதா? இதுக்கெல்லாம் நீ தேவ வார்த்தை கீழ்ப்படினோம். புருஷர்களே, ஆமா, வாலிபர்களே, அம்மாமார்களே, மனைவிமார்களே, நீங்கள் கடினமான சூழ்நிலை வந்தாலும் சரி, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அந்த சுபாவம் உனக்குள்ள வரணும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் நமக்கு தெரியும், அந்த 17
13 to 16. அப்பொழுது ஆ, எலியா அவளை பார்த்து, ஆ. பயப்படாதே, ஆ. நீ போய் ஆ. உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. கொண்டு வா. பின்பு உனக்கும் ஆ. உன் குமாரருக்கும் பண்ணலாம். ஆ. கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் ஆ. பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, ஆ. கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால். யார் சொற்படி? நேரடியா கூட இயேசு பேச மாட்டாரு இல்லையா? ஆண்டு பேசுவார், ஆண்டு பேசுவார். நோ நோ நோ. எலியா மூலமா தான் ஆண்டு பேசுவார், எலிசா மூலமா தான் ஆண்டு பேசுவார், மோசே மூலமா ஆண்டு பேசுவார், தீர்க்கதரிசி மூலமா தான் ஆண்டு பேசுவார். ஆமா, சொல்லுங்க. எவ்வளவு கடினமான சூழ்நிலை வந்தாலும் இல்லையா, இந்த ஊழியக்காரர்கள் உங்களுக்கு சொல்ற வார்த்தைக்கு கேளுங்கள், ஆமீன் என்று சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படியே செய்தால். கடினமான சூழ்நிலை இருந்தாலும் சொற்படி செய்யுங்கள், சொற்படி செய்யுங்கள். செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். நம்மளால கடினமான சூழ்நிலையில இப்படி ஊழியக்காரன் வார்த்தை கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? கேட்கணும். ஏன்னா ஆண்டவர் வேலை வெட்டி இல்லாம எங்களை கொண்டாந்து வச்சிருக்காங்க. சில பேர் அப்படிலாம் கேட்கறது கிடையாது. மாமாவுக்கு போன் பண்ணலாமா, அவருக்கு போன் பண்ணலாமா, இவருக்கு போன் பண்ணலாமா, இந்த திருவசி போன் பண்ணலாமா, யாருக்கு போன் பண்ணாலும் தோத்துறோம் இல்லையா? அதெல்லாம் பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது. ஆமா, சொல்லுங்க. கடினமான சூழ்நிலை தான், கடினமான சூழ்நிலை தான். ஆனா தேவனுடைய வார்த்தையின் சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் போது அந்த சூழ்நிலைகளை மாற்று தெய்வம் இன்னும் உயிரா இருக்கிறார். மாற்ற முடியுமா? சூழ்நிலைகளை மாற்ற முடியுமா? உங்க சூழ்நிலைகள் மாறுமா? ஆனா சொற்படி செய்தால், தேவன் சொற்படி செய்தால், ஊழியக்காரங்க சொற்படி செய்தால் இல்லையா, பஞ்சம் தீர்ற வரைக்கும் உங்க வீட்டுல மாவு எண்ணெல்லாம் குறையாது, குடும்பத்துல மகிழ்ச்சி குறையாது. நாங்க சமயம் சொல்றோம், கஷ்டமாவே இருக்கும். அல்லேலூயா. ஆமா, கஷ்டமா இருக்கும். அது உங்களுக்கு சாதகமாவே இருக்காது. என்னைக்கும் ஆண்டவன் நமக்கு சாதகமான சூழ்நிலை சொல்ல மாட்டார். பிள்ளையை கொண்டு போய் வெட்டுன்னு சொல்றது சாதகமாது. ஆபிரகாம் பிள்ளையை கொண்டு போய் என்ன பண்ணு, மோரியா மலை போய் வெட்டுன்னு சொல்றாரு. இயேசு சாதகமா பேசினாரா? ஆனா அதற்கு கீழ்ப்படினா பாருங்க. அப்புறம் தான் ஆண்டவர் அதை சாதகமாக்கினா. ஆண்டவர் சில சமயம் நம்ம கிட்ட சாதகமா பேச மாட்டாரு. நீ பைபிள் படிக்கும் போதெல்லாம் உனக்கு சாதகமான வார்த்தை வராது, எல்லாம் கத்தி மாதிரி வருமா. சொல்றாரு ஒரு பெரிய பாஸ்டர், கர்த்தர் கர்த்தர் கல்யாணம் பண்ணி வச்சாருன்னா அவ ஒய்ஃபா, நீயா கல்யாணம் பண்ணினா அது நைஃபா. கர்த்தர் கல்யாணம் பண்ணி வச்சா அது ஒய்ஃப், நீயா கல்யாணம் பண்ணினா அது நைஃப். வெட்டிடும், தோத்தம் தோத்தம். ஆளி பிள்ளைகள் கவனிங்க இல்லையா, கர்த்தர் கொடுப்பார், ஏற்ற காலத்தை உயர்த்துவார், நன்மைகளை செய்வார். ஈசா கல்யாணம் ஆகும்போது என்ன வயசு? 40. 40 வருஷம் யார் பாச காத்துக்க முடியும்? மரியாதை அவள் புருஷனை அறியாத கண்ணின் போட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் ஒரு 30 வயசு இருக்கும் ரெபேக்காளுக்கு. இவருக்கு 40 வயசு. 2 பேருமே பாருங்க தன்னுடைய வாலிபத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய கற்பை காத்து கொண்டிருக்கிறார்கள். ரெபேக்கா ரொம்ப அழகுள்ளவளா. ஆமா, உலக அழகி போட்டி வச்சா அவ தான் ஃபர்ஸ்ட் வருவா. மரியாள் புருஷனை அறியாத கன்னியா இருந்தா, ரெபேக்காள் புருஷனை அறியாத கன்னியா இருந்தா. புரிஞ்சுட்டா? அப்பதான் உனக்கு ஈசாக்கு கிடைப்பான். ஜோமணி காத்திரு, ஏற்ற காலத்தை தேவன் உயர்த்துவா. பாருங்க 40 வயசுங்க, என்ன வளர்ப்பு பாருங்க. அன்னைக்கு யூத் மீட்டிங் வச்சாங்க. அந்த ஐயா நிறைய பிள்ளைகள்
பாவத்தில் அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க ஐயா, செல்போனுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க, லவ்ல அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க இல்லையா. தோத்திரம், இன்னும் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் ஐயா. நம்ம சர்ச்சில் நிறைய வாலிப பிள்ளைகள் இல்லையா, லவ், செல்போனு, பாவம் இதில் அடிக்ட் ஆகிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. தயவுசெய்து வெளியே வந்துருங்க. புரியுதா? புரியுதா? உன்னுடைய தேவன் கொடுத்த அந்த கற்பை காத்துக்கொள். அப்ப எப்ப பாச கல்யாணம் ஆகும்? ஈசாக்கு 40 வயசு கல்யாணம் ஆச்சு இல்லையா? 40 வயசுலாம் முடிஞ்சது. தோத்துறோம். ரெபேக்காவுக்கு 35 வயசு கல்யாணம் ஆச்சா இல்லையா? ஆமா, சொல்லுங்களேன். தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது. எந்த வயசு வந்தாலும் செய்வார். ஆனா நீ ஜெபத்தோடு செயல்படணும், காத்திருக்கணும், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியணும். புள்ள பிறந்த 60 வயசுல, விளையாடுறது 80 வயசுல, எதுலையுமே அவன் சோர்ந்து போல. பார்த்தீங்களா? 40 வயசும் காத்திருந்தான், குழந்தை பிறகு வரைக்கும் காத்திருக்கிறான் இல்லையா? கவனிங்க, அது ஒரு வார்த்தை எனக்கு வந்தது. ஒரு வாசம், ஆதியாகமம் 25:21. மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் 20 வேண்டுதலை years கேட்டருளினார். no complaint. அவ மனைவி மேல ஒரு கம்ப்ளைண்ட் அவன் பண்ணவே இல்லை. ஹல்லேலூயா. என்னைக்கும் குறைகளை பெருசுபடுத்த கூடாது. உனக்கு விசுவாசமா இருந்தா காத்திரு. 20 வருஷம் நோ கம்ப்ளைண்ட். தன் மனைவிக்காக என்ன பண்றான்? 20 years ஜெபிக்கிறான். பாருங்க, கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை, குறை சொல்லவே இல்லை. குறை சொல்லக்கூடாது. எல்லாருடைய குறை இருக்கு. குறை இல்லாத ஒரு மனுஷன் யாருன்னா தெய்வம் தான். ஆமே, எல்லாருடைய ஒரு குறை இருக்கு. ஆனா பைபிள் சொல்லுது, என் தேவன் தம்முடைய குறைவெல்லாம் நிறைவாக்குவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நான் செய்வேன். புரியுதா? உன்னை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து இருக்கிறார், ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உன் குறைகளை நிறைவாக்குவார். நம்புறீங்களா? உன்னுடைய தண்ணீரை திராட்சமாய் மாற்றுவார். ஆனா குறை சொல்லக்கூடாது. மூஞ்ச பாரு, முகத்தை பாரு, அவளை பாரு, இவளை பாரு, ஏச பாருப்பா, ஏச பாரு, நிறைவானவரை பாரு. நிறைவானவர் வரும்போது குறையெல்லாம் உன்னுட்டு போயிடும். நோ கம்ப்ளைண்ட். மகிழ்ச்சி எப்ப வரும்? குறை இருந்தவளை நிறைவா பேசு. நீதான் என் கிளியோபாட்ரா சொல்லு. நீதான் என் கிளியோபாட்ரா சொல்லு. பொய் தான் சொல்ற, சொல்லு. நீதான் என் கிளியோபாட்ரா. மூஞ்ச பாருங்க, கிளியோபாட்ரா. கிளியோபாட்ரா நேற்று போட்டோ பார்த்தேன். எவ்வளவு அழகா இருக்கா, எவ்வளவு அழகா இருக்கா கிளியோபாட்ரா. அது மூஞ்ச பாரு, குரங்கு, முடிய பாரு, மூக்க பாரு, நாக்க பாரு. அப்ப திருப்பி அடிச்சான்னா ஏய் அவனை பாரு. நோ, கர்த்தர் குத்துட்டாரா, தோத்திர வண்டி ஓட்டு போய் நேரு. நோ குறை. கம்ப்ளைண்டே வரக்கூடாது. நிறைவானவர் இயேசு ஒருத்தர் தான். ஆமென். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் ஒரு அகால பிறவி, கொலை பிரசவம், கொலை பிரசவம், கொலை பிரசவம், அகால பிறவி. அப்போஸ்தலன் எல்லாரிலும் சின்ன ஒரு ஆளு, ஆனா பெரிய காரியம் செஞ்சாரு. ஆண்டவர் குறையை பார்த்து உன்னை குறைக்கிற ஆண்டவர் அல்ல, குறையை நிறைவாக்கி ஆசீர்வதிக்கிற தெய்வம் நம்ம ஆண்டவர். குறை சொல்லாத, குறை சொல்லாத. கவனிங்க, திட்டுறார் தான், அடிக்கிறார் தான், ஆனா நான் இல்லைன்னா அவரால் இருக்க முடியாது பாஸ்டர் சொல்றாங்களா இல்லையா? அப்போ எவ்வளோ குறை இருந்தா கூட சில நல்ல ஒரு பெண்மணிகள் என்ன பண்றாங்க, அவர் பார்த்துக்குவார் விடுங்க, ஏசு பார்த்துக்குவார் விடுங்க. உலகத்தில் குறை இல்லாத மனுஷன் யார் இருக்கிறா? எல்லாருக்குமே ஒரு குறை இருக்கும் இல்லையா? நான் சொல்ல, எனக்கும் குறை இருக்கு. என் பொண்டாட்டி எதிர்பார்க்கிற அளவுக்குலாம் என்கிட்ட நிறைவு இருக்கான்னு சொல்ல முடியாது. ஆனாலும் வண்டி ஓடிக்கொண்டே இருக்கு தேவ கிருபையில. இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலம். ஆமென். அதேதான் உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற. குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணுமா? எத்தனை குடும்பம் மகிழ்ச்சியா ஆசைப்படுறீங்க?
உங்களுக்கு 2 காரியம் பேச முடிஞ்சது. அடுத்து ஒரு 4 காரியம் சயின்ஸ் பேசுவேன். வந்து கேட்குதான்னு கேளுங்க. இது ஒரு 2 போதும் பாஸ்டர். டிவியில் வரும் கேளுங்க. எத்தனை பேர் நம்ம டிவி பார்க்குறீங்க? 1 2 3 டைமே இல்லை பாஸ்டர். அதில் தான் குடும்பம் இப்படி போயின்னு இருக்கு. உட்காந்து தேவனுடைய வார்த்தை கேளு. முதல் ஆராதனையில் கொடுக்குற செய்தி 2வது ஆராதனை இருக்காது, 2வது ஆராதனை கொடுக்குற செய்தி முதல் ஆராதனை இருக்காது. 2த்தையும் ஜாயின் பண்ண தான் ஒரு முழு செய்தி உங்களால் கேட்க முடியும். ஆமாம், இந்த செய்தி பேசணும்னா எப்படியும் ஒரு 5 மணி நேரம் ஆகும். ஏன்னா ஈசாக்குடைய அப்படியே A to Z ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். ஈசாக்குடைய A to Z. ஏன்னா அவர் ஒரு தேவ மனுஷன், மகிழ்ச்சியாய் வாழ்ந்த மனுஷன். 80 வயதிலும் பாருங்க தன் மனைவியோடு அவன் மகிழ்ச்சியா இருந்து இருக்கிறான். ஏன்னா இவர் ஒருத்தர் தான் ஆபிரகாம் பத்தி அப்படி போடல, யாக்கோபை பத்தி அப்படி போடல, யோசேப்பை பத்தி அப்படி போடல, ஈசாக்கை பத்தி மட்டும் போட்டிருக்கு. அவர் 80 வயதிலும் தன் மனைவியோடு அவர் விளையாடி கொண்டிருந்தார், சந்தோஷமா இருந்தார், மகிழ்ச்சியா இருந்தார். காரணம் என்ன? 1 நேசித்தான், 2 கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான், 3 குறை சொல்லவே இல்லை. எப்பவுமே நிறைவை பேச ஆரம்பிங்க. இதுதான் நம்ம தேவ இல்லையா? ரொம்ப அழகா இருக்கிறமா, ரொம்ப அழகா இருக்கிற, நீ சிரிச்சா உன் பல்லு அப்படியே முத்து மாதிரி இருக்குது, நீ சிரிச்சா அங்க குழி விழுது, அது எனக்கு ரொம்ப பிடிக்குது. அது விழுதோ இல்லையா சொல்லிடு. நீ சிரிச்சா அங்க குழி விழுது, அது எனக்கு ரொம்ப பிடிக்குது இல்லையா? உன் கண்ணை பார்த்தா இல்லையா அந்த புறா கண்ணு மாதிரியே இருக்குது. ஏதோ ஒன்று அடிச்சு விட்டு போப்பா, குடும்பத்தை சந்தோஷமா கொண்டு போ. அதை விட்டுட்டு உனக்கு இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, அவ திருப்பி அடிச்சான்னு வச்சுக்கா தோத்திரம். எல்லாருக்கும் குறை இருக்கு, புரிஞ்சா? எல்லாரும் குறை இருக்கு, எல்லா வாழ்க்கையிலும் குறை இருக்கு இல்லையா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் தான் நம்மளுக்கு இது செஞ்சிருக்கிறாரு. ஏன்னா நம்மை மேன்மை பாராட்டாத படிக்கு, புரியுதா? உனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அது சாத்தானுடைய தூதன். சொல்லாத, புரிஞ்சுட்டீங்களா? நம்மளை பத்தி நான் அதிக சொல்லுவேன், ஒரு 2 விரல் உன்னை காட்டும்போது 3 விரல் உன் இருதயத்தை காட்டினே இருக்கும். உன் கண்ணுகிற துரும்ப பாரு, மற்றவன் கண்ணுகிற உத்தரத்தை நீ பார்க்காத இல்லையா? நம்ம கண்ணிலேயே துரும்பு இருக்கிறது, நம்ம கண்ணில் உத்தரம் இருக்குது, மற்றவங்க கண்ணில் துரும்பு தான் இருக்குது. குறை பார்க்காத. குறை பார்த்தா வேலை நடக்காது. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க என்னுடைய இன்னைக்கு இல்லையா சிரிச்சு பேசுவேன், நாளைக்கு வந்து பாருங்களேன் டென்ஷன் பார்ட்டியா உட்காந்துருப்பேன். அப்படி என்ன ஸ்டேஜில் பார்த்தா அப்படியே சிரிச்சு பேசுறீங்க, இது பாஸ்டர் வேலை. நாளைக்கு நிர்வாகி ஆயிடுவேன், நிர்வாகி. ஆமா, தோத்துரும். என் கிட்ட எல்லாம் பசங்க யாருமே கிட்ட ஆம்பளை கூட வர என் கிட்ட வரமாட்டாங்க. ஒரு சில பேர் தான் என் கிட்ட வருவாங்க. ஏன்? அது ஒரு விதம் நல்லது நான் யோசிக்கிறேன். ஏன்னா ஆதாமுக்கு 6 அடி, ஏவாளுக்கு 7 அடி தூரம் இருக்கணும். ஆதாமுக்கு 6 அடி, ஏவாளுக்கு 7 அடி. எனக்கு பெண்கள் தான் முன்னேற்று 1 அடி மேல எக்ஸ்ட்ரா. ஏன்னா அது இழுத்துறான். புரியுதா? குறை இருக்குதா? ஈசாக்காண்ட குறை இந்த பொய் சொல்லுவான். ஈசாக்கு அவ என் மனைவியில தங்கச்சின்றான், தப்புன்னு. அவன் எவ்வளவு கோவம் வந்திருக்கான். அவன் கீழே சொல்றாரு, அப்பா நீ தங்கச்சி சொல்லிட்டி, அவன் அவளை தூக்கி முடி, அவளை கெடுத்து குடிச்சிடாக்கிட்டா உன் கதை என்ன ஆகும்? நான் பயந்தான் சொல்றேன், ஆண்டு பார்த்துக்குவார். அங்கேயே ஆண்டு வந்து யுத்தம் பண்ற. தோத்துறோம். உள்ளத்தை பார்க்கிற தெய்வம், முகத்தை பார்க்கல. அவன் எந்த சூழ்நிலை பொய் சொன்னான்றதை தெய்வம் தான் அறிவா. ஏன்னா என்னை கொன்னுடுவாங்க, என்னை கொன்னுட்டு என் பொன்னாட்டி என்ன பண்ணுவாங்க, தூக்கின்னு போயிடுவாங்க. அதாவது தங்கச்சின்னு சொல்லிட்டான். ஆண்டு உள்ளத்தை பார்த்தார். சரி பயந்துட்டான் பையன். ரைட், நம்ம யுத்தம் பண்றார் ஆண்டவர். நீ போய் சொல்றியே, நீ போய் சொன்னியே, நீ போய் சொன்னியே. நீ கல்யாணத்துக்கு என்ன சொன்ன இல்லையா? நானே எல்லாம் சொன்னேன், நானே எல்லாம் பார்த்துக்கிறேன் ஐயா, சமையல் பண்றேன். 1000 பொய் சொல்ல கல்யாணம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்பி நீ வண்டி ஓட்டக்கூடாது. 1000 பொய் சொல்லுவாங்க. இல்ல நீ தான் நீ ராணி மாதிரி சொன்னீங்களே, ராணி வேலை செய்யலையா? ராணி வேலை செய்யலையா? ஆமா. ஹலோ,
குடும்ப சூழ்நிலையை பார்த்து நம்ம நடக்க கத்துக்கணும். குறையே பெருசுப்படுத்தக்கூடாது. நிறைய இருக்கா, அதை சொல்லுங்க, நிறைய சொல்லுங்க. அப்போ பாருங்க, குடும்பத்துல தேவன் கொடுக்கிற அந்த மகிழ்ச்சி குறையாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவளை எழுந்திருக்கலாம். கரங்களை உயர்த்தி, இயேசப்பா, என் குடும்பத்து மேலும் கிருபையை ஊற்றணும். என் குடும்பத்து மேலும் கிருபையை ஊற்றுங்க. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்களை மன்னிங்க. நாங்க எங்க தவறு விட்டோம் தெரியல, நாங்க எங்க மிஸ் பண்ணோம் தெரியல. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க கஷ்டத்தோடு இருக்கிறோம், துக்கத்தோடு இருக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம். உதவி செய்யும், கேளுங்க. அவராலே அன்றி வேறு ஒருவரால உனக்கு ரட்சிப்பு இல்லை. அவரால தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். நம்ம அவர் தான் சார்ந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ஈசாக்கு ஒரு நல்ல தேவ மனுஷன், முற்பிதாக்களிலே ஒருவர். நீங்க போய் வீட்டில் அவருடைய புத்தகத்தை வாசித்து பாருங்க. ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை, உண்மையான ஒரு வாழ்க்கை, தெய்வத்தோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, கனியுள்ள ஒரு வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பம் அப்படி இருக்கும்போது தான் நம் பூமிக்கு உப்பா இருக்க முடியும், இந்த உலகத்துக்கு வெளிச்சமா மாற முடியும். உன் குடும்பம் பூமிக்கு உப்பா இருக்கா? நீங்க பூமிக்கு உப்பா இருக்கீங்களா? வெளிச்சமா இருக்கீங்களா? இல்லைன்னா ஆண்டுட்டு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் பூமிக்கு உப்பா இல்லை ஆண்டவரே, இல்லையா, சாரமற்ற போன உப்பா தான் மாறிட்டேன். என் வாழ்க்கை, என்னை மன்னிச்சிருங்க, மறுபடியும் என்னை உருவாக்குங்க. கேளுங்க, கேளுங்க. அவர் ஒருவர் தான் உன்னை உருவாக்கக்கூடியவர். அவர் தான் நல்ல குயவன். அவர் தான் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புது காரியம் செய்கிறவர். முந்தினைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானைகள் சிந்திக்க வேண்டாம், இல்லையா? தோத்திரம். கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்கள். உங்க வாழ்க்கையை விட்டு கொடுங்க, அவர் செய்ய விட்டு கொடுங்க. பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியான குடும்பம் என்ற தலைப்பிலே நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவரே, ஈசாக்கு 80 வயதிலும் தன் மனைவியோடு அவர் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் அவர் இருந்தார் என்று நாங்கள் வேதத்தின் வழியாய் பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு சின்ன வயசு தான் ஆண்டவரே, ஆனா என் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. ஏதோ ஒரு கடமைக்காக நாங்க வந்து போய் கொண்டிருக்கிறோம். இல்லை, உங்க வாழ்க்கை தேவன் விரும்புகிற மாதிரி மகிழ்ச்சியான குடும்பம் மாற உங்களை இன்னும் சரிப்படுத்துங்க, பூர்ணப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இன்னும் கற்றுக் கொடுப்பீராக, இன்னும் கற்றுக் கொடுப்பீராக, இன்னும் உங்களுடைய வார்த்தையினாலே எங்களை உருவாக்குவீராக. நாங்கள் எங்கே விழுந்தோம் என்பதை அறிந்து மறுபடியும் எங்களை நிறுத்துவீராக. ஆதி அன்பை விட்டோம் என்று அறிந்து மறுபடியும் எங்களை அந்த விளக்கு தண்டு மேல வைப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி. இந்த திருசபை வர எல்லா குடும்பங்களும் இயேசுவின் நாமத்தில் மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், சமாதானமாய் இருக்கணும். கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டுமா? செபிக்கிறோம். தடைகள், பிசாசின் கிரிகள், போராட்டங்கள், இல்லையா, மனுஷிக ஆவிலாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும். கர்த்தருடைய ஆவியானுடைய அனுக்கிரகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, உதவி செய்யும். ஆண்டவரே, உதவி செய்யும். அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்க இந்த உலகத்துல மகிழ்ச்சியா இருந்தாதான் அந்த உலகத்திலே நாங்கள் மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஆண்டவரே, அதுக்கு உண்டான எல்லா காரியத்தை நாங்கள் தொடர்ந்து உருவாக்கி பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வாதம். 2வது ஆராதனையிலும் நீர் பேசும், பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக் கொள்வாராக. ஆமீன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா.